திருச்சிற்றம்பலம். நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம், கடவுள்கிட்ட நிறையா கோரிக்கை வைக்கிறோம், கடவுளை பார்க்குறோம், வேக வேகமாக போகிறோம், கடவுளை தரிசிக்கிறோம், அப்புறம் வேக வேகமாக கோயிலை விட்டு வெளியில் ஏறிடுறோம், அடித்து பிடிச்சி லைனில் நிற்கிறோம், பொறுமை பத்துறதில்ல. அப்புறம் சீக்கிரம் போய் கோயில் வாசலில் நின்று தொட்டு கும்பிட்டுட்டு திருநீர் போட்டு சீக்கிரமாக பஸ் ஏறி ரிட்டன் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் இன்னும் சில பேர் வந்து வேண்டுதலுங்கிற பேரில் நிறையா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேல் குத்திக்கிறோம், அப்புறம் பூ மிதிக்கிறோம், அப்புறம் உடம்பை காயப்படுத்திக்கிறோம், உடம்பு புண்ணுப்படுத்திக்கிறோம். இதெல்லாமே வந்து சரிதான், ஓகே. நம்ம வந்து நம்மளுடைய அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அப்பாவை பார்க்கணுன்னு என்றைக்காவது பார்த்துருக்குமா? நம்மளோட தாயை பார்க்குறதுக்கு பட்டு புடவை கட்டிட்டு, இல்லைன்னா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு, வேட்டி சட்டை கட்டிட்டு, ஈவினிங் 5 மணிக்கு மேலே போயிட்டு அவரை பார்த்துட்டு, தாயை பார்த்துட்டு, உடனே அவங்கக்கிட்ட நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து, தேவைகளை கேட்டுட்டு உடனே அந்த இடத்த விட்டு நம்ம நவுந்துருவோமா? அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக நம்ம வேலை செஞ்சுட்டு அவங்கள மறந்துடுவோமா? இல்லை அப்பா அம்மா வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தனியாக வீடு கட்டி கொடுத்துட்டு அவங்கள மட்டும் போய் பார்த்துட்டு அந்த நேரத்தில் மட்டும் பார்த்துட்டு பேசிட்டு வந்ததுக்கப்புறம் மறந்துடுவோமா? அதுக்கப்புறம் அவங்க நமக்கு அப்பா அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? இல்லை நமக்கு மனசில் வந்து அவங்க ஞாபகம் இல்லாமல் போயிடுமா? இல்லை நம்ம கோரிக்கை முடிஞ்சு நம்ம போய் அவங்க வீட்டில் போய் சந்திச்சிட்டோம், இதோட முடிஞ்சு, அதுக்கு அடுத்த நாள் சந்திக்கும் போது தான், இல்லை அடுத்த வாரம் சந்திக்கும் போது தான் நமக்கு அவங்க ஞாபகத்தில் வருவாங்க அப்படின்றது இருக்குதா? இல்லை வேண்டுதல் வச்சுருக்கோம், நமக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுவோமா? அப்படிங்கிறது வந்து அப்படி தான் இருக்குதா? நம்மளோட தாய் தகப்பனாரை நாம் எப்படி நம்ம மனசில் சுமக்கிறோமோ, நம்ம எண்ணங்களில் ஒன்றா கலந்து, நம்ம ஆன்மாவில் கலந்து, நம்ம ரத்தத்தில் கலந்து, நாடி நரம்பில் கலந்து, எப்படி நம்மளை அவங்கள்ட்டேருந்து பிரிக்க முடியாதோ, எவ்வளோ தூரத்துக்கு அவங்க நமக்கு முக்கியத்துவமாக இருக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு, புரியுங்களா? நம்மளை நாடி தொட்டு பாருங்கள், துடிக்கிற துடியை. இந்த துடிப்பு யார்? நடு இரவில் நற்றம் பயின்றாடும் நாதனே, தில்லை உன் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் அறுத்த ஆனந்தம் ஆக்கியதே அப்படிங்கிற மாதிரி பாடல் இருக்குது மாணிக்கவாசகர் பாடல் திருவாசகத்தில். நடு இரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அப்போ அந்த நாதம் என்ன? அந்த 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 வாசிப்பு தான் நம்மளோட உயிர், அந்த சுவாசம் தான் நம்ம உயிர், அந்த சுவாசத்துக்குள்ளே இருக்கிறது தான் ஆன்மா, அந்த ஆன்மா தான் இறைவன், சரிங்களா? அப்படிப்பட்ட இறைவன் வந்து என்றைக்காவது வந்து உள்ளே போயிட்டு மறந்துடுறாரா? அவர் வேலை செய்கிற மறந்துருக்காரா? இல்லை நீங்கள் கும்பிட்டாதான் அவர் அந்த வேலையை செய்கிறாரா? இல்லை நம்ம கும்பிடாமல் அவர் அந்த வேலையை செய்கிறது இல்லையா? கும்பிடாதவங்களுக்கு அவர் சுவாசம் கொடுக்குறது இல்லையா? சாமி கும்பிடாதவங்களுக்கு அவங்க வந்து சூரிய ஒளி கொடுக்குறது இல்லையா? சாமி கும்பிடாதவங்களுக்கு வந்து அவர் வந்து உணவு அளிக்கிறது இல்லையா? இல்லை வாழ வைக்கிறது இல்லையா? நாத்திகம் ஆத்திகம் எல்லாருமே தானே இருக்கிறாங்க. சாமியை திட்டவங்களும் இருக்கிறாங்க, சாமியை வேண்டவங்க, சாமியை ஆதரிக்கிறவங்க இருக்காங்க, வேண்டவங்க இருக்காங்க இல்லையா? அப்போ எப்பேற்பட்ட பக்தி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவைக்கான பக்தி மட்டும் தான் நமக்கு. நம்மளோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு ஏஜென்ட் தான் கடவுளாக இப்போ இருக்கார். வெறும் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காகவும், நம் கவலைகளை கொட்டுவதற்காகவும், நம் பய உணர்வை அவர்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காகவும், நம்மளுடைய நம்மகிட்ட எது இல்லையோ அதை பற்றி கோரிக்கை அவர்கிட்ட வைக்கிறதுக்காகவும் மட்டும்தான் அவர் ஒரு ஏஜெண்டாக வேலை செய்கிறாரு தவிர, அவர் இன்னும் அவருடைய இடத்த வந்து அவர் இன்னும் அடையவில்லை. நாமளும் அவருடைய இடத்த கொடுக்கவில்லை. அவர் அடைஞ்சிட்டார், நம்ம இன்னும் அந்த இடத்த கொடுக்கவில்லை. எதனால நம்ம கொடுக்கல அப்படின்னு கேட்டால், முதல்ல வந்து நாம் வந்து நாமளை உடம்புன்னு நினச்சிட்ருக்கோம். அவர் வந்து எப்படி இருக்கார்? விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பேரானந்தமான, ஒரு பேரொளியான, ஒரு பிரம்மமாக, சரிங்களா? அவர் வந்து ஒரு உலகத்தில் எல்லா இடத்துலையும் நமக்குள்ளே அவர் இல்லை, அவருக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். நமக்குள்ளே அவர் இருக்கிற வாய்ப்பு இல்லை, நமக்குள்ளே தான் அவருக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த பிரம்மத்தை அடைவதற்கு தான் இந்த பிறவியை எடுத்திருக்கோமே தவிர, நமக்கும் இந்த பூமிக்கும் இந்த 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 மண்ணுக்கும்
இந்த மண்ணில் இருக்கும் பொருளுக்கும் கனி வளத்துக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த உறவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எந்த சம்மந்தமும் கிடையாது. இங்கே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கான வேலைகள் சம்மந்தம் எல்லாம் உண்டு தவிர அதற்கு பின்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறப்பு ரகசியம் தெரிந்து விட்டால் நாம் வந்து பூமிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை அது பிறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் தெரிந்து விட்டால் இது எல்லாமே ஒரு வேடிக்கை தான். இது எல்லாமே ஒரு கதாபாத்திரம். இது ஒரு கதை. எப்படி நம்ம ஸ்க்ரீனில் உட்காந்து 3 மணி நேரம் படம் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் வந்து ஒரு கதையாக தான் இருக்குமே தவிர அதை தாண்டி வேறு எதுவுமே இங்கே கிடையாது. அப்போது நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, பார்ப்பவன் யார்னு பார். யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? யார் தியானிக்கிறார்? யார் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்? யார் இதெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறார்? மனம் சரியில்லை, உடல் சரியில்லை, அவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள், இவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள், எனக்கு இது தேவை, எனக்கு இது பயம் இருக்குது, உணர்வு இருக்குது, ஏக்கம் இருக்குது, எனக்கு ஆசை இருக்குது, பொறாமை இருக்குது, பிரச்சனை இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் யாருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். உடம்புக்கா இல்லை ஆன்மாக்கா? உடம்புக்கு உயிர் கிடையாது. உயிருக்காக தான் உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. உடம்புக்கு உயிர் கொடுக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடம்புக்கு உயிர் கிடையாது, ஜடப்பொருள். இன்னும் சொல்லப்போனால் மனமே ஜடப்பொருள் தான். யார் வேணாலும் கேட்டாலும் நான் சொல்லுவேன், மனம் ஜடப்பொருள். ஏன்னா மனதுக்கு யோசிக்க ஆராய தன்மை கிடையாது. என்ன நீங்கள் பகுத்தறிந்து